தங்கம் வந்து சார் குளோபல் ஈவெண்ட்ஸை பொறுத்து தான். நாளானிக்கு மீட்டிங் இருக்குது. இப்போ அதில் வந்து ஹாக்கிஷ் கமெண்ட்ஸா டோவிஷ் கமெண்ட்ஸான்னு தெரியாது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதனுடைய மூமெண்ட் இருக்கும். அவங்க நாட்டு இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கூட்டியோ குறைக்கிறதோ ஸ்டேட்டஸ் குவோ. அது குறைச்சாங்கன்னா தங்க விலை ஏறும். இன்னைக்கு பாருங்க மார்க்கெட்டு இப்போ நம்ம பதிவு பண்ற அன்னைக்கு காலையில ஓப்பனிங்லயே கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் ஏறிட்டோம். அப்படியே நிக்கிறான் மேல. அப்ப இங்க இருந்து கேப் அப்ல ஓப்பன் ஆயிடுச்சு. ஸ்டாக் அந்த அளவுக்கு ஏறி இருக்கா? ஸ்டாக் ஏறலையே. எந்த காரணமும் இல்லை. போர் தான் நடந்துகிட்டே இருக்கு. எப்போ தான் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் காரணம் கிடையாது. மார்க்கெட்டுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. மார்க்கெட் லாஜிக் தெரியணும். மார்க்கெட் கான்செப்ட் தெரியணும். கோல்டுக்கு தகுந்த மாதிரி கோல்டு ஸ்டாக்ஸ் ஏறும். அந்த கோல்டு பிளட்ஜிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த மணப்புரம் முத்தூட் ஃபைனான்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி அது ஏற்ற இறக்கத்தை கொடுக்கும். ஒரு கணிசமான லாபம் கிடைத்தால் நம்ம விற்று வெளியில் வரும். ரொம்ப இறங்கி இருந்தனாலும் நம்ம போய் விற்றுக்கிட்டு லோ ரேட்டில் விற்றுட்டோம்னா நமக்கு நஷ்டம் வரும். அங்கே வாங்குற இடத்துல போய் நீங்கள் விற்கிறீங்க. அப்போ அதிக விலையில் வாங்குற போது அவங்க விற்கிறாங்க, நீங்கள் வாங்குறீங்க. இங்கே போய் நீங்கள் விற்கிறீங்க, அவங்க வாங்குறாங்க. அப்போ இதில் வெற்றி பெறுபவர்கள் யார்? இதுக்கு பேர் ஸ்மார்ட் மணி கான்செப்ட். பை அட் லோ, செல் அட் ஹை. இப்போ ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்கணும். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்னு ஒரு இண்டிகேட்டர் மட்டும் இருக்கு. அது 30ல் இருந்தால் மட்டும் வாங்கணும். அதில் ஒரு சின்ன ஒரு முக்கியமான ஒரு இக்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டாக்கு நிப்டி 50 ஸ்டாக்காக இருக்கணும், மிட் கேப் 100 ஸ்டாக்காக இருக்கணும். இப்போது உலகளவில் ஆயில் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டும் எல்லா எக்கானமியும் பிரச்சனைக்குரியதாக இருக்குது. ஆயில் ப்ரைஸுக்குனால தான் அதை ஒரு ரெகுலேட் பண்ணணுன்ட்டு இப்போது நமது அரசு எலக்ட்ரானிக் வெஹிக்கிளுக்கு ஊக்குவிக்கிறாங்க. இன்னும் 2-3 வருஷத்துக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டார் இவி வெஹிக்கிள். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணலில் ஆஸ்ட்ரோ ஃபினான்சியல் பிளானர் ஐயா கோவை விஸ்வநாதன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். ஐயா வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இப்போது தங்கத்தை சொன்னீங்க. தங்கம் வந்து அது பல நேர்காணலில் வந்து நீங்கள் சொன்னது தங்கம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அப்படி. இப்போ சமீப காலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம், தங்கத்துக்கு விலை ஒரு ஏற்ற இறக்கம் இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்துது, அந்த மாதிரி சொல்ல முடியல. அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டும் ஒரு ஏற்றம் இறக்கம் அப்படியே ஒரு கணிசமான ஒரு இதில் போயிட்டுருக்கு. இன்னும் எத்தனை நாட்கள் இந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும்? தங்கம் வந்து சார் குளோபல் ஈவெண்ட்ஸை பொறுத்து தான். குளோபல் ஈவெண்ட்ஸ்னால் இப்போ நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்குது. அங்கங்கே வார், யூஎஸில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு நாளானிக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டை ஏற்ற மாட்டாங்கன்னு ஒரு சாரார் நினைக்கிறாங்க, இறக்குவாங்கன்னு ஒரு சாரார். சில பேர் ஸ்டேட்டஸ் குவோ இருக்கும்னு நினைக்கிறாங்க. யூஎஸ்னுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் மற்ற உலக நாடுகள் அவங்களுடைய ஃபினான்ஷியல் எக்ஸ்சேஞ்சஸுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்குங்கிறது கடந்த கால நிகழ்வுகள். எப்படி லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சு வச்சு நம்ம மெட்டல்ஸு, எல்லோ மெட்டல்ஸு இந்த மாதிரியெல்லாம் வச்சு நம்ம டிசைட் பண்ணுறோமோ அது மாதிரி அது க்ரூடை பொறுத்தவரையிலையும் கல்ஃபு. அப்போது நாளானிக்கு மீட்டிங் இருக்குது. அப்போ அதில் வந்து ஹாக்கிஷ் கமெண்ட்ஸா டோவிஷ் கமெண்ட்ஸான்னு தெரியாது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதனுடைய மூமெண்ட் இருக்கும். அவங்க நாட்டு இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கூட்டியோ குறைக்கிறதோ ஸ்டேட்டஸ் குவோ. அது அப்படியே இருக்கட்டும். அது குறைச்சாங்கன்னா தங்க விலை ஏறும். இது மாதிரி ஒன்றுக்கு ஒன்று லிங்க் இருக்குங்கிறதுனால நான் சொல்கிறேன். நான் தங்கம் வந்து இப்போ ஒரு கன்சால்டேட் ரேஞ்சில் தான் இருக்குது. 4000ங்கிறது $4000 பர் அவுன்ஸுங்கிறது அப்படியே அதுக்குள்ளேயே 4000 to 4150 இருக்குது. நம்மளுடைய ஜுவல்லரி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 13,000 to 13,600, 700 இந்த ரேஞ்சு பவுண்டில் தான் இருக்குது. நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பண்ணுறது சற்று யோசனை பண்ணி டெக்னிக்கல் வல்லுநர்கள்ட்ட கேட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் யாராவது இந்த ரெஜிஸ்டர்டு அட்வைசர்ஸ்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் முடிவு பண்ணுறது இன்றைய சூழ்நிலையில் நல்லது. இந்த பங்குச்சந்தையில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பங்குச்சந்தை இன்வெஸ்ட் பண்ண நம்ம பங்குச்சந்தையும் பார்க்குறோம், ஒரு ஏற்ற இறக்கம், ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை பார்க்க முடியாத ஒரு சூழலில் தான் இப்போ இருக்குது. அப்போ இந்த பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் எப்படி அந்த பங்குச்சந்தை இந்த நேரத்தில் கையாளலாம்? சார், இன்றைய சூழ்நிலையில் என்னுடைய யதார்த்தமான கருத்து, நிறையா யூடியூப்பில் அவங்கவுங்க கருத்துக்கள் சொல்லுவது அவங்களுடைய கருத்து சுதந்திரம். அதை அந்த விமர்சனத்துக்கு போகல. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து தெரிவிப்பாங்க. இப்போ நான் ஒரு கருத்து தெரிவிக்கிறேன், நீங்கள் ஒரு கருத்து தெரிவிக்கிற மாதிரி மார்க்கெட்டு சார் இந்த வருஷம் 27,000 இண்டெக்ஸ் போகும்பாங்க. இல்லை சார், சில பேர் 23,500 இறங்கி அது பழைய 23,000 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு இந்த மாதிரி ஒரு குளறுபடியான கருத்து நிலவிக்கிட்டு இருக்குது இப்போ மார்க்கெட்டில். இப்போ இந்த மாதிரி டயத்தில்
பெரிய ரிட்டர்ன்ஸ் ஒன்றுமே கொடுக்கல. இன்றைக்கி பாருங்கள் மார்க்கெட்டு, இப்போ நம்ம பதிவு பண்ணுற அன்றைக்கி காலையில் ஓப்பனிங்லேயே கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் ஏறிட்டான், அப்படியே நிற்கிறான் மேலே. அப்போ இங்கேருந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸ்டாக் அந்தளவுக்கு ஏறி இருக்கா? ஸ்டாக் ஏறலையே. நீங்கள் வச்சுருக்கிறது ஈக்விட்டி, கையில் வச்சுருக்கிற ஸ்டாக்ஸு. அப்போ ஒரு இண்டெக்ஸ் ஏறுதுன்னா ஸ்டாக்ஸ் ஏறணுமா இல்லையா? ஸ்டாக்ஸ் எதுவுமே ஏறலையே. யாருக்கு பிரயோஜனம்? அந்த இண்டெக்ஸ் பேசிஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு பிரயோஜனம். அந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு சௌரியம். சரி, ஏறிட்டு இன்னும் கொஞ்சம் ஏறுவான் அப்படின்னு நினச்சி போய் இப்போ ஒரு வாங்கினால் நாளைக்கு காலையில் இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா கீழே, இதை ஃபில் பண்ணணும். நான் இதை அடிக்கடி சொல்லுவேன், கேப் அப்பாக இருந்தாலும் கேப் டவுனாக இருந்தாலும் செயின் மாதிரி ஃபில்லப் பண்ணணும். ஒரு 6 மாதமாக காத்திருந்தேன் சார். ஒரு விஷயம் நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கேன். மார்க்கெட்டு வந்து சார் 24,400 இருந்தபோதே சொல்கிறேன், மார்க்கெட்டு இறங்கிறதுக்கு வாய்ப்புகள். ஏன் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள்னா, இந்த கீழே 23,600 டு 23,700 இண்டெக்ஸ் கேப் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ அதை முந்தா நாள் ஃபுல் பண்ணியாச்சு. அப்போ இதுக்கு டைம் 4 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அப்போ அந்த கேப் ஃபில் பண்ணுற போது ஒரு சரிவு வந்தது. எந்த காரணமும் இல்லை, போர் தான் நடந்துக்கிட்டே இருக்கு, எப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆயில் பிரைஸை சொல்கிறீங்களா? ஆயில் பிரைஸ் எப்பவுமே ஏற இறங்கித்தானே இருக்குது. அதெல்லாம் காரணம் கிடையாது. மார்க்கெட்டுக்கு ஒரு சென்டிமெண்ட்டு இருக்குது. இந்த சென்டிமெண்ட்டு தெரியணும், மார்க்கெட் லாஜிக் தெரியணும், மார்க்கெட் கான்செப்ட் தெரியணும். இது ஒன்றுக்கு வெவ்வேறு வித்தியாசம் நான் சொல்லுவேன். பேசினா 1 மணி நேரம் ஆகிடும். அடுத்த பதிவில் டீட்டெயில்டாக தனித்தனியாக வீடியோ போகலாம் சார். மார்க்கெட் சென்டிமெண்ட்டுன்னு சொன்னீங்களே ஒரு வீடியோ, மார்க்கெட் கான்செப்ட்னா என்ன, மார்க்கெட் லாஜிக்னா என்ன, இது 3 தெரிந்தால் புதியவர்கள் சந்தைக்கு வரலாம். இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் அந்த காலத்தில் பண்ணியிருந்த காலத்தில் பிரச்சனைகள் இல்லை. அன்றைய காலத்துலலாம் ரேட்டிங் ஏஜென்சிஸ் கிடையாது, புரோக்கிங் கம்பெனி அட்வைஸ் கிடையாது. ஏதோ வாங்குவோம் செய்வோம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ஸு, ஆல்கோரிதம் வந்துடுது, அவங்கவுங்க செட் பண்ணிடுறாங்க. 1 பைசா 2 பைசாலாம் என்னுடைய விற்பனை விலை போகாமல் போயிடுது. 5 பைசாவில் வாங்க வேண்டிய விலைக்கு போகாமல் அப்படியே திருப்பிடுது. மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்ட் அண்டு ரொம்ப ஹைலி வாலட்டிலிட்டியாக இருக்குது. இந்த மாதிரி டயத்தில் புதுசாக வரவங்களுக்கு இது புரியாது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. அவர் யாருன்னே தெரியாது. என் நம்பரை ஏதோ யூடியூப் சேனல் வந்து எடுத்து கேட்குறாரு, சார் இந்த ஷேரை வாங்கிட்டு நான் விற்க போகிறேன்னாரு. சரிங்க, யாரும் சொல்லி வாங்கினீங்களா, நீங்கள் வாங்கினீங்களா, என்ன எதுக்கும் கேட்குறீங்க? கருத்து கேட்குறதுங்கிற விதம் இருக்கு இல்லையா? சரி, இந்த ஷேரை பற்றி சொல்லுங்கன்னா நம்ம ஏதோ பார்த்து ஏதோ ஒரு கருத்து சொல்லலாம். பர்சனலாக, அது மீடியாவில் சொல்லக்கூடாது, பர்சனலாக சொல்கிறோம். அப்போ அவர் கேட்டதுனால நம்ம சொல்கிறோம். அவர் எடுத்தோன்னே விற்க தெரியல சார்ன்றார். சார் வாங்கினது எப்படி அதே மாதிரி தானே சொல்லுங்கள். இல்லை சார் நான் வாங்கிட்டேன், எனக்கு அது எப்படி விலை போடுறது, எங்கே போய் போடுறது தெரியலன்றாரு. சார் இந்த மாதிரி அடிப்படையாக பைசெல் பேசிக் கூட தெரியாமல் இதில் நுழையிறவங்களுக்கு நம்ம என்னத்தை போய் சொல்கிறது? இதில் எவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது. மார்க்கெட் கான்செப்ட் இருக்குது, ஓப்பன் லோ ஹை ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்குது, அதனுடைய மொமெண்டம் இருக்குது, அப்பர் சர்க்யூட் இருக்குது, லோயர் சர்க்யூட் இருக்குது, லாங் இருக்குது, ஷார்ட் இருக்குது, ஷார்ட் கவரிங் இருக்குது, லாங் அன்வைண்டிங் இருக்குதுன்னு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது சார். இது குளோபல் மார்க்கெட் இருக்குது, ருப்பி வேல்யூ பேஸ் பண்ணுது. ஒரு ஸ்டாக்கு ஏன் ஏறுது இறங்குது, திடீர்னு பாருங்க. இன்றைக்கி ஒரு பெரிய நிறுவனம், நல்ல ஒரு நிறுவனம், பெயர் சொல்லலை, அது நல்ல நிறுவனம், நல்ல கொடுக்குறதா, நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க சார். இன்றைக்கி அந்த ஸ்டாக்கு இறங்கியிருக்கு சார். அப்போ நல்ல ரிசல்ட் குவார்ட்டர்லி கொடுத்தா ஏறத்தானே செய்யணும், ஏறலையே. அப்போ அது மார்க்கெட்டு டைஜஸ்ட் பண்ணல. அப்போ இந்த மார்க்கெட்டை ஆப்ரேட் பண்ணுறவங்க ஆப்ரேட்டர்ஸு நாட் கன்வின்ஸ்டு. இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. அவர் சும்மா கேஷுவலாக கேட்குறாரு, சார் இந்த ஸ்டாக் நான் வாங்கிட்டே விலை நல்ல விலையில் இருக்குது, விற்கலாம், எனக்கு விற்க தெரியல சார்னார். அடிப்படையாக தெரிஞ்சுக்காமல் வாங்கிறது, யாரோ ஒருத்தர் சொல்லி வாங்கிறது, அவர் பண்ணார்னு சொல்கிறது, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. காசு நம்ம காசு தான் எரோஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. க்ரூடு ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி ஆயில் ப்ரைஸ் ஏறும், கோல்டுக்கு தகுந்த மாதிரி கோல்டு ஸ்டாக்ஸ் ஏறும். அந்த கோல்டு பிளட்ஜிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த மணப்புரம், முத்தூட் ஃபைனான்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி அது ஏற்ற இறக்கத்தை கொடுக்கும். டைட்டன், தங்கமயில், அந்த தங்கத்துக்கு தகுந்த மாதிரி அது இருக்கும். ஆயில் ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி ஐஓசி, பிஹெச், இது பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் அது மூவ் ஆகும். அப்போ ருப்பி வேல்யூக்கு தகுந்த மாதிரி ஐடி செக்டார், டாலருக்கு தகுந்த மாதிரி ஐடி செக்டார், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. எல்லாத்தோட இதில் வந்து நல்ல ஒன்று விவரமாக இதெல்லாம் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க, அதையும் நான் சொல்லணும். இதில் சிரமங்களை சொன்னதான்னு எடுத்துட்டா நேயர்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. அப்போ சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு வழி இருக்குல்ல, சொல்லுங்கள்.
எப்படி சம்பாதிக்கலாம்? உங்கள் ஐடியா என்ன சொல்லுங்கள் ஓகே, இப்போ இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, இதெல்லாம் கடந்து எப்படி தான் சார் சம்பாதிக்க முடியும்? சார்? சம்பாத்தியம் எல்லாத்துக்கும் பணம் தேவை. வெறும் பணத்தை வச்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. எப்படியோ வயிற்றுக்கிட்டு வாய்க்கட்டி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். 2 காசு ஒரு பேங்க் வட்டியோட கிடைக்கணும்னு சொல்லி தான் சார் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரோம். ஒரு பேங்க் வட்டியோட கிடைக்கும்னு சொல்லி தான் சார் ஒரு கோல்டு பீஸோ ஒரு நிஃப்டி பீஸோ வாங்குகிறோம். நிறைய பேர் யாரோ ஒன்று சொல்கிறாங்கன்னு போய் வாங்கிறோம். 102 ரூபா கோல்டு பீஸ் விற்ற போது ஒருத்தர் வாங்குறாரு சார், 4 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாரு சார். 132 ரூபா போன போது சார் 132 ரூபா வந்திருக்கு சார், இன்றைக்கி இத்தனை லட்சம் ப்ராஃபிட்டுங்கிற கொடுத்துருங்களேன், ப்ராஃபிட் தானே அப்படின்னா. இல்லை சார் இன்னும் கொஞ்சம் ஏறும்னு சொல்லிக்கிட்டாங்க செய்கிறாங்கன்னு தான் போய் வாங்குறாங்களே தவிர யாராவது டெக்னிக்கல் பார்த்து வாங்குறவங்க ரொம்ப மிக குறைவான நபர்கள். ஏன்னா இதில் அவங்க சம்பாதிச்சாங்க, இவங்க சம்பாதிச்சாங்க, நான் சம்பாதிக்க முடியாது என்பது கிடையாது வாஸ்தவம். பட் அதுக்கான முயற்சிகள் செய்கிறீங்க, சந்தோஷம். ஆனால் அதை ஒரு ப்ரொசீஜராக செஞ்சால் தானே சார் பலன் இருக்கும். அப்போ இதுக்கு பேர் ஃபியரு, அதுக்கு பேர் கிரீடு. இன்னும் ஏறும்னு சொன்னாங்க. இப்போ எப்படி அவன் 130க்கு இன்னும் இந்த 112 115க்கு வந்துட்டான். அன்றைக்கி நல்ல விலையில் விற்றுருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு நண்பர் பார்த்தீங்கன்னாக்கா டாட்டா மோட்டார்ஸ் 1100 இருக்கோ கேட்டார். சார் அது 1300 போகும் சார், வச்சுக்க, அது உங்கள் இஷ்டங்க. ஆனால் ஒன்றுங்க, டாட்டா மோட்டார்ஸ் டெக்னிக்கலாக பார்த்தா கொஞ்சம் மந்தமாக இருக்குது, கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள்னு சொன்னேன், கேட்கல. அப்புறம் அவன் 700 வந்தானா, சார் நீங்கள் அன்றைக்கி சொன்ன போதே விற்றுருக்கலாம் இல்லைன்னாரு. ஐயா நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக கேட்டால் நான் ஃப்ரெண்ட்லியாக சொன்னேன், அவ்வளோதான். அவங்க விற்றுருன்னு சொல்லலை, நான் சொல்லி நீ வாங்கலை, ஏதோ ஐடியாவில் வாங்கியிருக்கீங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு கணிசமான லாபம் கிடைத்தால் நம்ம விற்று வெளியில் வரணும், அந்த மனப்பான்மை இருக்கணும். ரொம்ப இறங்கி இருந்தனாலும் நம்ம போய் விற்றுக்கிட்டு லோ ரேட்டில் விற்றுட்டோம்னா நமக்கு நஷ்டம் வரும். அப்போ அதிக விலைக்கு வாங்கி குறைஞ்ச விலைக்கு வாங்கினா அப்போ இந்த டெக்னிக்கல், இந்த ஆப்ரேட்டர்ஸ், ஃபண்டு மேனேஜர்ஸ் அங்கே வாங்குகிற இடத்துல போய் நீங்கள் விற்கிறீங்க. அப்போது அதிக விலையில் வாங்குற போது அவங்க விற்கிறாங்க, நீங்கள் வாங்குறீங்க. இங்கே போய் நீங்கள் விற்கிறீங்க, அவங்க வாங்குறாங்க. அப்போ இதில் வெற்றி பெறுபவர்கள் யார்? அதனால் இதெல்லாம் பார்த்து செய்யணும். இதுக்கு ஒரு சிம்பிள் ஒரு கான்செப்ட், நான் எனக்கு தெரிஞ்சது கான்செப்ட் சொல்கிறேன், நேயர்களுக்கு பலனுள்ளதாக இருக்கட்டும். நான் எல்லா வீடியோலுமே ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்னு சொல்லுவேன். இதுக்கு பேர் ஸ்மார்ட் மணி கான்செப்ட். இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் என்னன்னா, பை அட் லோ, செல் அட் ஹை. சரி சார், பை அட் லோ நீங்கள் சொல்லிட்டீங்க, அது லோ விலை நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? 44 இண்டிகேட்டர் இருக்குது. அதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்து செய்யுங்க, அது உங்களுக்கு வழிகாட்டும். அது எப்படி என்ன வேணும்னா உங்களுடைய ப்ரோக்கிங் கம்பெனியில் போய் கேளுங்க. சார் நான் ஒரு ஸ்டாக்கை குறைவான விலையில் வாங்கினா எந்த இண்டிகேட்டர் பயன்படுத்தலான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவங்க சொல்லுவாங்க. இருந்தாலும் நானும் உங்களுக்கு ஒரு வழி காட்டுறேன். எனக்கு பிரியமான ஒரு இண்டிகேட்டர் இது, நாட் அட்வைஸ், நாட் ரெக்கமெண்டேஷன்ஸ், நேயர்களுக்கு ஒரு புரிதலுக்காகவும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் ஒரு வழிகாட்டலுக்காகவும் சொல்கிறேன். இப்போ ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் அப்படின்னு நீங்கள் இருந்தால் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்கணும். RSIன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்ன்னு ஒரு இண்டிகேட்டர் உங்கள்கிட்ட இருக்குது. அது 30ல் இருந்தால் மட்டும் வாங்கணும். 30, 28, இந்த அரௌண்டு 30. அப்போ நீங்கள் 30ல் வாங்கிட்டீங்க, அவன் 25 போயிட்டால் கூட நீங்கள் பாட்டம் ஃபிஷ் தான் பிடிச்சிருக்கீங்க. அப்போ திரும்பி ஏறும். ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு முக்கியமான ஒரு இக்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டாக்கு நிஃப்டி 50 ஸ்டாக்காக இருக்கணும், மிட் கேப் 100 ஸ்டாக்காக இருக்கணும். பென்னி ஸ்டாக்கு, இந்த 50 ரூபா 100 ரூபா ஸ்டாக்கெலாம் போய் வாங்கக்கூடாது, அதெல்லாம் மொமெண்டம் கிடைக்காது. சார் நான் ஒரு ஸ்விங் ட்ரேடர் வாங்குறேன்னா அதுக்கு தகுந்த டைம் ஃப்ரேம் செட் பண்ணி அதே மாதிரி RSI 30ன்னு வந்தால் தான் நீங்கள் வாங்கணும். இன்ட்ராடேக்கு வேறு சிஸ்டம், ஸ்விங் ட்ரேடிங்க்கு வேறு சிஸ்டம். அப்போ நான் வாங்கிட்டேன் சார், 30 அரௌண்டில் வாங்கிட்டேன், அப்போ நான் 70க்கு வந்தால் விற்கலாமா? அதுலேயே கோடு போட்டிருக்கோம், சிவப்பு கோடு போட்டிருக்கோம், ரெட் லைட் போட்டிருக்கோம், கீழே பச்சை லைட், நடுவில் இந்த 15 சொல்கிறத இந்த கேட் இஸ் ஆன் தி வால், வேலையாக கீழேன்னு முடிவில். அந்த இடத்துல போய் நீங்கள் எந்த முடிவும் எடுக்காதீங்க. கையில் கீழே வாங்கியிருந்தால் அங்கே லாபமாக இருந்தால் விற்கலாம். இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக சொல்கிறேன், பயனுள்ளதாக இருக்கும். அது மாதிரி செஞ்சால் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ பை அட் லோங்கிறது இடம் சொல்லிட்டேன். செல் அட் ஹைனா 70, நீங்கள் 70 வரலையுமே காத்திருக்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு 7% 6% லாபம் கிடச்சதுன்னா வித்துட்டு வெளியில் வந்துடுங்க. ஆனால் உடனே அது ஏறுமானா ஏறாது, இறங்கி இறங்கி ஏறிக்கிட்டு இருக்கும். ECG மாதிரி ஒன்றா அதுக்கு நல்ல நியூஸ் வரணும், இல்லை குவார்ட்டர்லி ஏர்னிங் சப்போர்ட் பண்ணணும்,
இதெல்லாம் வால்யூம்லாம் பார்த்து வாங்கணும். இது ஒரு டீட்டெயில்டாக சொல்ல வேண்டிய சப்ஜெக்ட். கால அவகாசத்தை முன்னிட்டு சுருக்கமாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு சந்தேகம்னா கான்டாக்ட் பண்ணி கேளுங்க சொல்கிறேன். பட் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு டைம் ஃப்ரேமு, எல்லாத்துக்குமே ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸுங்கிற இண்டிகேட்டர் ஒரு பலன் உள்ளது. அதை புரிஞ்சு செஞ்சால் பலன் கிடைக்குங்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு வழிகாட்டல். நான் அதில் எதுவுமே இப்படி தான் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லலை. இது ஒரு ஈஸி மெத்தட். அப்போ கீழே வாங்குறான் மேலே வைக்கிறான். அது மாதிரி 2-3 ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது இவன் இங்கே கீழே வாங்கி மேலே போயிட்டான், இங்கே விற்றுட்டீங்க. இந்த பணம் இருக்குள்ள அந்த அன்னைக்கு பாருங்கோ, இவன் வேற ஒருத்தன் கீழே இருப்பான். இந்த மொமெண்டம் ஸ்டாக்ஸ்னே ஒரு 5-6 ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வாட்ச் லிஸ்ட் போட்டு வச்சிட்டிங்கனாக்கா அப்போ எவன் அடுத்த 30 இருப்பான் பார்த்தீங்களா, அவனை வாங்குங்க. திரும்பி இவன் 60-60 வாங்குங்க. சும்மா கண்ணில் பார்த்ததெல்லாம் வாங்கக்கூடாது. 3-4 ஸ்டாக் தான் வாங்கணும், வச்சுக்கணும். அதில் 2 ஸ்டாக்ஸ் தான் வச்சுக்கணும். இது ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மெத்தேடு. 3 மாதத்துக்கு ஒருக்கா ட்ரேடிங் பண்ணுறது இருக்குது. அந்த ரிசல்ட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்குறது. சில பேர் டிவிடெண்ட் எதிர்பார்த்து வாங்குவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதனால் எடுத்தோடனே இது ஃபுல்லாக ஃப்ரீயாக 5 நிமிஷத்தில் பேசுகிற விஷயங்கள் இல்லை. ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா பை அட் லோ செல் அட் ஹை. அதுக்கு சிம்பிளாக இடம் நான் காமிச்சு கொடுத்துருக்கேன். இதுதான் விஷயம். இப்போ வந்து போர் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய போர் சூழலில் வந்து நம்ம எண்ணெய் நிறுவனங்கள் வந்து விலையை பார்த்து, கச்சா எண்ணெய் விலையாக இருந்தாலும் சரி, எண்ணெயோட விலையாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து ஏற்ற இறக்க, தங்கத்தோட ஏற்ற இறக்கம் மாதிரி ஒரு ஏற்ற இறக்கத்தை பார்த்துட்டு இருக்கோம். கூடவே வந்து அந்த எண்ணெய் நிறுவனங்களில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது சரியாக இருக்குமா? எண்ணெய் நிறுவனங்களை சார்ந்து இருக்கக்கூடிய பெட்ரோலிய வாகனங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது சரியாக இருக்குமா? இல்லை இவி வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி வருது, அந்த இவி வெஹிக்கிள்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது சரியாக இருக்கும்? இப்போது உலகளவில் ஆயில் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டும் எல்லா எக்கானமியும் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்குது. ஒரு சில நாட்டில் எக்கனாமிக்கே பெரிய அளவு பாதிக்களவு கூடயே இருக்குது. அதனுடைய எக்ஸ்சேஞ்சஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ், ருப்பி, கரன்சி வேல்யூ நம்ம இந்தியாவில் ருப்பி மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு கரன்சி. நான் அதை பக்கம் டீட்டெயில்டாக போக மாட்டேன். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஆயில் ப்ரைஸுக்குனால தான் அதை ஒரு ரெகுலேட் பண்ணணுன்ட்டு இப்போது நமது அரசு எலக்ட்ரானிக் வெஹிக்கிளுக்கு ஊக்குவிக்கிறாங்க. ஒன்று, அது மாதிரி வந்து பசுமை பாதுகாப்பு, தட் இஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல், புகையில்லாத வாகனம். 2வது பெட்ரோல் செலவை குறைக்கணும்ட்டு. அப்போ வந்து இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட வாகனம் இன்னும் 2-3 வருஷத்துக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டார். சரியான நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் சரியான இடத்துல பதிலாக சொல்கிறேன். இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டார் இவி வெஹிக்கிள். இவி வெஹிக்கிளோட மட்டும் இல்லை, அது சார்ந்த துறை நிறுவனங்கள், பேட்ரி இந்த மாதிரி இருக்கு இல்லையா, பேட்ரி மேனுஃபேக்சரிங் இதெல்லாம். அப்போது இவி வெஹிக்கிள் வந்துட்டு இது ஒரு மாற்று ஏற்பாடுக்கு தான் இவி வெஹிக்கிள். இப்போ போயிட்டு பெட்ரோல் வெஹிக்கிள் வாங்குறத விட இவி வெஹிக்கிள் இப்போ நல்லா மூவ்மெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. அதில் எது நல்ல கம்பெனி அது உங்களுடைய சாய்ஸு, உங்களுடைய கன்சல்டேஷன் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கணும். இன்றைக்கி இப்போ இருக்கக்கூடிய செக்டாரில் இவி வெஹிக்கிள். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா செமிகண்டக்டர் செக்டார் நல்லா இருக்குது. அரசு இதுக்கு நல்லா ஊக்குவிச்சு நிதியெல்லாம் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறதால சமீபமாக படித்தேன். அடுத்தது க்ரீன் எனர்ஜி. இது 3 தான் சார். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வச்சு நான் டீட்டெயில்டாகவே சொல்லிட்டேன். இந்த 3 செக்டார் எதிர்காலத்துக்கு பயனுள்ள செக்டார். இப்போ போய் ஐடி செக்டார் இறங்கி இருக்குன்னு வாங்குறதுங்கிறது உங்கள் இஷ்டம். ஐடி செக்டார் இன்னும் எவ்வளோ இறங்கும்னு தெரியல. ஐடி செக்டார் இறங்குறதுக்கு காரணம் ஏஐ. இது இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு போய் நிற்கும், எப்போ திரும்புங்கிறது கணிக்க முடியாது. இப்போ ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு. ட்ரெண்டிங் ஸ்டாக்கு ட்ரெண்டிங் செக்டார். அதில் எந்த ஸ்டாக்கு டெக்னிக்கலாக உங்களுக்கு வாங்கக்கூடிய இடத்துல இருக்குது, அதனுடைய வால்யூம், மற்ற நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அந்த நிறுவனம் எப்படிப்பட்ட நிறுவனம், இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரையும் கேட்டுட்டு அல்லது செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸையும் கேட்டுட்டு நீங்கள் முடிவு பண்ணுறது உங்களுடைய கேபிட்டலை பாதுகாக்கும். நான் இந்த பதிவில் எந்த ஸ்டாக்கையும் நான் பரிந்துரை செய்யவில்லை. நிச்சயமாக உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கும் நீங்கள் மக்களுக்கு புரிகிற மாதிரி மக்கள் மொழியில் வந்து பல விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்துருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க மீண்டும் வாய்ப்பு கொடுக்கும்போது இன்னும் கூடுதலான தகவல்கள் நல்ல விவரமாக பேசுவோம். வாய்ப்பு கொடுத்த ரிஃப்ளெக்ட் நிறுவனத்துக்கு நன்றி, நேயர்களுக்கு நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.